லவ்லி சமையல். இது எபிசோட் நம்பர் 9. இது எபிசோட் நம்பர் 9. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சொன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கிரேவி நம்ம பண்ண போறோம். சோ அது யார் பண்ண போறாங்கன்றத அங்கிள் சொல்லுவேன். யார் பண்ண போறா? நான் தான் சொல்லுவோம். சொல்லுங்க. என் மாஸ்டர் வரான், எனக்கு கத்து கொடுத்த மாஸ்டர் வரான், அவர் வர போறான், அவர் செய்ய போறான். அப்ப கைஸ், நம்மளோட மாஸ்டர் வர போறாங்க. கமான். இதுதான் என் அக்கா, சிங்கப்பூர் படிச்சு முடிச்சு அவரு பிரான்ஸ்ல 5 வருஷம் ஷெஃப்பா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்காங்க. அவரோட பாக்கில டீட்டெயிலும் அவர் சமையலும் இனி உங்களுக்கு நேரில் பார்க்கலாம். நானும் அவரும் மாற்றி எங்களை சகரிச்சு ஃபுட்டுக்கு பண்ணுவோம். எங்களெல்லாம் பார்க்கணும். என் செல்லங்களா, இப்பொழுதும் லவ்லி சமையலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சமையலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நிறைய பேர் நினைப்பீங்க, இது கூட தெரியாதா, இது சொல்லிக் கொடுக்க வந்துட்டீங்க. இல்லை, நிறைய என் தங்கச்சிமாருங்க, என் பொண்ணுமாருங்களுக்கு சமையல் தெரியாமல் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்க வர்றேன். முதல்ல சமையல் பெரிய பாரமாக நினைச்சிக்காதீங்க, மழையா நினைச்சிக்காதீங்க. சமையல் ஒரு கலையா நினைங்க. உங்களுக்கே புது புது சமையல்கள் தோணும். நீங்களும் ஈஸியா ஒரு வின்னரான சமையல் தராம இருக்கீங்க. இப்ப நம்ம போவோமா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு? வாங்க போவோம். இப்போதும் எண்ணெய் கத்திரிக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் எடுங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்குது. நீங்க வாங்கும்போது சின்ன சின்ன கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி 4 போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது தேவையான தக்காளி, வெங்காயம், புளிச்சாறு, தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தாளிப்பதற்கு தேவையான நல்ல எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, வெந்தய பொடி, இது கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டும். இவ்வளவுதான் இது தேவையான பொருள். 10 வச்சுக்கலாம். அக்கா நான் 10 கிட்டேன். இப்பொழுது முதலாவதாக நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும்னு சொன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது கொஞ்சம் அந்த சூட்டை தணிக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடான உடனே கடுகு தரக்கா, கடுகு வெந்தயம் கடுகும் நல்லா வெங்காயத்தை போடவும். வெங்காயத்தை போட போறாங்க. கொஞ்சம் வதங்கும் போது பூண்டும் கருவேப்பிலும் போடணும். பூண்டும் கருவேப்பிலை இல்ல, இதெல்லாம் வதங்கணும் நல்லா. சாலப்பொடி சந்தைக்கு போதும். இது நன்றாக வதங்கியவுடன் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தவுடன் தக்காளியை போடணும். தக்காளி போட்டு விட்டு வதங்குவதற்கு கொஞ்சம் உப்பை போடணும். வதங்கி அப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அப்போதான் இந்த குழம்பு நல்ல திக்கன்ஸா கலந்துருவா. நல்லா அழகாக இவ்வளோ போதுமாக்கா? இந்தியா வேணுமா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த அரிஞ்சு வச்சுட்டு கத்திரிக்காவை போட்டு நல்லா வதங்க எண்ணெய். எண்ணெயிலேயே ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் போட்டு அப்படியே வதக்கணும். அதுக்கு தான் இதுக்கு பேரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அடிப்படை. ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைத்த பிறகு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம், இப்ப எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்குன்னு பார்ப்போம். வாங்க. அடிப்படை. இந்த எண்ணெயில பாருங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டதுனால இந்த நல்ல எண்ணெயில இந்த வெங்காயம் தக்காளியில என்ன அழகா அப்படியே வதந்து வெந்திருக்கு பாருங்க. இப்பதான் நம்ம ஒவ்வொரு தூளா போடணுங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் போடுங்க. அப்புறம் மிளகாய் தூள் உள்ள போடணுமாக்கா? போடுமா? அப்புறம் தனியா தூள், அப்புறம் வெந்தய தூள், வெல்லம் போட்டு மறுபடி எண்ணெயில ஒரு முறை உடையாம அப்படியே அழகா அப்படியே இலக்கி விடணுங்க. அப்படியே அழகா உடையாம கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போடுங்க தம்பி.
சாம்பாரை ஊற்றணும். இதை நல்லா கிளறணும். இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஊற்ற வேண்டும். இப்போ பாருங்க, இந்த கத்திரிக்காய் உடையக்கூடாது, அப்படியே முழுசா. இதில் இப்போ நம்ம உப்பு புளி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றலாம். அது வெந்து திறந்து வரும். கொஞ்சம் ஏன்னா இந்த குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் புளியும் சரியா இருந்தாதான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆஹா, அமிர்தமா இருக்குங்க. நான் கொஞ்சம் நோக்கட்டேன். சூப்பர். இப்போ இது பாருங்க, புளி எல்லாம் ஊற்றியாச்சு, தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றியாச்சு. ஆல்ரெடி கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கொஞ்சம் தீ எப்படி இருக்கா? ஸ்லோ பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். இதை பாருங்க, நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். வா, பார்த்தீங்களா? இந்த எண்ணெய் பாருங்க, இதாங்க எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு கத்திரிக்காய் உடையாம முழுசா இவ்வளோ அழகா இருக்கா. பார்த்தீங்கன்னாங்க, கறி மாதிரி இருக்குங்க. இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. முடிஞ்சிருச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேற பவுல் எடுத்துட்டு இதை போடுறோம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் உடையாம இருக்குங்க. இதை சுட சுட சாப்பாட்டில் சைடி சாப்பிடணும். ஆம்லெட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்னத்துக்கு கறி குழம்பு மீன் குழம்பெல்லாம் அப்படியே செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்பா, இதோ சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ கூட இந்த கத்திரிக்காவின் குணநலங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கத்திரிக்காய் ரொம்ப சீப்பு தான், அதனால் நிறைய ஜனங்களுக்கு இந்த கத்திரிக்காயோட அருமை தெரியறதில்ல. இந்த கத்திரிக்காயோட குணநலம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முதலாவது டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை சரி பண்ணும். ரெண்டாவது பாருங்கள், வயிற்றில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். மூணாவது, நம்ம உடம்பு நம்ம மேனியை பளபளப்பாக வைக்கும். இது இந்த கத்திரிக்காயினோட ரகசியம். இதை நீங்களும் தெரிஞ்சு சாப்பிடுங்க. எப்பயும் உங்கள் வாழ்க்கையில் பளபளப்பாக மேனி பளபளப்பாக இருங்க.